வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பெயர்ச்சி இப்போ 2026 எப்போ என்னென்ன எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தாரு. அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்தில் குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நாங்களாம் திருக்கணிதை ஃபாலோ பண்ணுற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறாரு. எப்படின்னா 26/5/2026. திரும்பவும் சொல்கிறேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி தான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்து வர்றதா அவங்க சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒன்று தான். பலன் சொல்கிற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தோ அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிடம் புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம், நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிடம் புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவரது அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமும் அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்போ முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால. இது இல்லாமல் நல்ல விஷயம்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சினால இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால் நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையா விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியா மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்காக நாம் இப்போ வந்து பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு 2026 குரு பலன் எப்படி இருக்குது, குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்ல இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கார். குரு என்ன விஷயம்னா 10வது வீட்டுக்கு வராரு. 10வது, அதாவது 10ல் ஒரு பாவினா இருக்கட்டும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 10வது வீட்டில் குரு வந்து 9ஆம் வீட்டிலேருந்து 10வது வீட்டு பயிற்சி ஆகிறப்போ தொழில் ரீதியான சில மாற்றங்கள் கொடுப்பார் அவர். அதாவது ப்ரமோஷனும் வேறு சில விஷயங்களும் தரத்து வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சுப கிரகம் வர்றதுன்றது நல்ல விஷயம்தான். 2 கூடையவன் 10க்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். அதாவது வந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த குரு 10ல் உட்காந்து 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு விருச்சிகத்தை 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 10ல் இப்போ வந்து இப்போ இந்த அரசாங்க துறையில் வேலை வேணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி காத்துன்னு இருக்கிறவங்களாம் 100% வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை, குரு பார்வை இதெல்லாம் கிடைக்கிறவங்களாம் ரொம்ப மாற்றங்கள் கொடுப்பாரு. குரு பயிற்சி இவங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் அரசு துறையில் வேலை வாய்ப்பும் தரக்கூடிய வாய்ப்புகளில் துலாம் ராசிக்காருக்கு நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி 2வது வீட்டை பார்க்குறார் குரு. குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் அனுகூலம், வாக்கு சாதுரியத்தால் பிழைக்கக்கூடிய சில வக்கீல், வார்த்தைனாலே படைப்பாங்க இந்த வக்கீல், டாக்டர், இவங்கெல்லாம் கூட இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எதிர்காலத்தை வந்து காத்திருக்குதுன்னு தான் சொல்லணும். குரு பயிற்சினால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம்ன்ற இடத்த அந்த குரு பார்க்கறதுனால, துலாம் ராசி 2வது வீட்டை பார்க்கறதுனால நல்ல மாற்றங்கள் தரும். தனத்தை சேமிப்பீங்க. எதில் சேமிச்சா இப்போ முதலீடு அதிகமாக இருக்கும்னு நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பணத்தை சேமிக்கிற வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. இதுக்கு அடுத்தது சுகஸ்தானத்தை பார்க்குறாருன்றதுனாலையும் நல்ல மாற்றம் உண்டு. வீடு அபிவிருத்தி பண்ணுவீங்க. சில சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ண போகிறீங்க. இதுக்கு அடுத்தபடியாக 6வது வீட்டை பார்க்குறாரு. 6வது வீடுன்றப்போ ருணரோக சத்துருஸ்தானம் பேர். அந்த இடத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படும். கடன் பிரச்சனை தீரும். வட்டி கட்டுறதுக்கு வெளியே வருவீங்க. அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வட்டி வாங்கியிருப்பார். யாரோ ஒருத்தர் வந்து பழக்கமாவார். அவர் 3 ரூபா வட்டிக்கு மாற்றி விடுவார். அப்போ 2 ரூபா வட்டி கம்மியாகும். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் பேங்க்லேருந்து யாரோ ஒருத்தர் அறிமுகமாவாங்க. ஏங்க நீங்கள் 2 ரூபா வட்டி கூட கட்டிங்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து 1 ரூபா வட்டி ஏற்பாடு பண்ணி தரேன்ட்டு பேங்க் மூலிமா கூட உங்களுக்கு வந்து வட்டி குறைச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்து கடைசியில் வட்டி அசல் அடைகிற மாதிரி உங்களை அதுலேருந்து வெளியேறிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி சில நபர்கள்லாம் இப்போ வந்து அறிமுகமாவாங்க. உங்கள் வட்டி சுமை, கடன் சுமை குறையக்கூடிய காலகட்டம் இப்போ துலாம் ராசிக்கு இருக்குது. இது முக்கியமான தகவல். ஏன்னா வட்டி குறைஞ்சாலே போதுமே. இது துலாம் ராசிக்கு உண்டான பலன்.